ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள், அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள், நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, வீட்டிலே ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு புதுமனை புகுவிழாவை நடத்துவதற்கு, திருமண பேச்சுக்கால் எடுப்பதற்கு, நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு மிக அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த புதன்கிழமையிலே நாமும் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வதோடு நாம் இறை தொண்டுகள் செய்ய வேண்டும். வெறுமனே ஆலயத்துக்கு போகிறோம், பூசையை பார்க்குறோம், பிரசாதத்தை வாங்குகிறோம், வீட்டை போகிறோம் என்ற நிலை இல்லாமல் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் எப்படியெல்லாம் செல்ல வேண்டும், இதை பெரியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதிர்கால சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பா கோவிலுக்கு போகிற பொழுது வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து நெத்து நிறைய விபூதி பூசி அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள், தேங்காய், வெற்றிலை, பழம், கற்பூரம் வெற்றியெல்லாம் ஒரு தட்டிலே எடுத்து ஆசாரசீலராக அந்த ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் அந்த பிள்ளைகளையும் அவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எதிர்கால சந்ததிக்கு நாம் ஆலயத்திற்கு இப்படித்தான் போக வேண்டும். காலைக்கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானத்தை செய்து ஆண் பிள்ளைகள் வேட்டி அணிந்து நெத்தி நிறைய விபூதி பூசி ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்வது, அங்கே தொண்டுகள் புரிவது, கோவிலே துப்புரவு செய்வது, அலங்காரம் செய்வது, அர்ச்சனைக்கு மலர்கள் எடுத்து கொடுப்பது, நம்மால் முடிந்தால் அபிஷேகத்திற்கு பால் இளநீர் கொண்டு போய் கொடுப்பது, இவ்வாறெல்லாம் பெரியவர்கள் பெற்றோர்கள் இதை செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஓ, கோவிலுக்கு இப்படித்தான் போகணும். இது சில இடங்களிலே வீட்டில் இருந்த உடுப்போடையே அப்பாவும் கோயிலுக்கு வலிக்கிடுவார், அம்மாவும் வலிக்கிடுவார், நாகரிக உடைகளோடு கோயிலுக்கு போவார்கள். பிள்ளைகளும் கோவிலுக்கு இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர்களும் அந்த நாகரிக உடைகளோடைய கோவிலுக்கு போகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு சில சமூகத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான காரியம். நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பாடசாலைக்குரிய சீருடை எவ்வளவு முக்கியமோ, ஒரு பாடசாலைக்குரிய சீருடை அணிந்து கொண்டு இன்னும் ஒரு பாடசாலைக்கு கூட போக முடியாது. அங்கே உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள்.
அப்போ நாம் அந்த பாடசாலைக்குரிய அந்த யூனிஃபார்ம், அந்த சீருடையை மட்டும் அணிந்து பாடசாலைக்கு செல்லுகிறோம். ஏன்? அங்கே பயம். கோயிலுக்கு போவதாக இருந்தால் எப்படியும் போகலாம். வீட்டிலே இருக்கிற உடுப்போடையும் போகலாம், கலசானுடையும் போகலாம், சாரத்தோடையும் போகலாம், காச்சட்டியோடையும் போகலாம், மேல்சட்டியோடையும் போகலாம், கோட் ஷூட் அணிந்து போகலாம் என்கின்ற ஒரு எண்ணம். காரணம், இறைவனிடத்திலே பயமும் இல்லை, பக்தியும் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் முன்னோர்கள் பயபக்தி என்று சொன்னார்கள். இறைவனிடத்திலே பயமும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். இந்த பயபக்தியோடு இறை வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குரியது. அடுத்து பாடசாலையிலே ஆசிரியர்களுக்குரியது. அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்றவர்கள். அந்த வகையில் இறை வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்றபோது இப்படித்தான் செல்ல வேண்டும். ஆலயத்தில் சென்று வீண் வார்த்தை பேசக்கூடாது, ஓடித்திரிந்து விளையாடக்கூடாது. அங்கே கோவிலில் போய் நாங்கள் தொண்டுகள் செய்யக்கூடிய தொண்டுகளை செய்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெறவும் நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.